எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்வதற்கான நீதிமன்றத்தில் அனுமதியை தற்பொழுது பெறப்போவதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. நேற்று நெல்லையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்தியதில் சில ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் இருந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் கைப்பற்றியிருந்தன. இரண்டாவது நாளாக இன்றும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவினர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில்தான் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனைகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனைகளும் நடைபெறுவதாக அதிமுகவினர்கள் குற்றம் சாட்டினாலும் நிச்சயமாக தவறு செய்ததன் காரணமாகத்தான் அவரது வீட்டிலும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தப்படும் என்பது தற்பொழுது ரகசிய தகவல்கள் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியை அலறவிடும் விதமாகத்தான் இந்த சம்பவம் அரங்கேற உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. காரணம், பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து கடைசி நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் என்று பாஜக எதிர்பார்த்தது. ஆனால் கடைசி நேரத்தில் கூட அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று முற்றுப்புள்ளி வைத்த நிலையில்தான் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியே அதிர்ச்சியடையும் வகையில்தான் நாளுக்கு நாள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதில்தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளை மத்திய அரசு ஏவி விட்டிருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். இதனால் நேற்று நெல்லையில் அதிக அளவில் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இவர் இருப்பாரா, டெண்டர் ஊழல் முறைகேடு போன்றவை எடப்பாடி பழனிசாமியிற்கு பக்கபலமாக இவர் இருந்ததாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த அடிப்படையில் தான் இன்று மாலைக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விசாரணை நடத்தலாம் என்றும், தேவைப்பட்டால் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 40 தொகுதிகளில் கூட்டணி வைத்தும் இந்தியா டுடே கருத்து கணிப்பின் முடிவில் அதிமுக ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையாது என்று தற்பொழுது கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டிலேயே ஒரே ஒரு தொகுதி தான் கைப்பற்றியது. தற்பொழுது அதுவும் இலக்கத்தோறும் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியானதை தொடர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் 3 பக்கமும் மரண அடியாகத்தான் எடப்பாடி பழனிசாமியிற்கு விழுந்துள்ளது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வீட்டிலோ அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பண்ணை வீட்டிலோ திடீர் சோதனை நடைபெற்றால் நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதியாகிவிடும். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது டெல்லி மேலிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்பதையும் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.